வணக்கம். நான் டாக்டர் தீபிகா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் வீட்டிலே இருக்கோம் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது ஒயிட் சுகர். ஒயிட் சுகர் எந்த இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகருக்கு பதில் நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட் சுகர் தான் வெயிட் போடுறதுக்கு மெயின் ரீசன். ஸோ டீ, காஃபி இதிலெல்லாம் ஒயிட் சுகர் பதில் ஆல்டர்னேட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. தென் ஸ்வீட்ஸ் எதுவுமே ஸ்வீட்ஸில் எல்லாமே சுகர் தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணணும். ஸ்வீட்ஸ் தென் பேக்கரி ஐட்டம்ஸ், கேக்கு அந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். அது குறைச்சாவே வெயிட் தானாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சோம். தென் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். ஒயிட் ரைஸில் கம்மியாக எடுத்துக்கோங்க. ரைஸ் கம்மியாக வச்சுட்டு அந்த காய்கறிகள் அதெல்லாமே பொரியல் அந்த மாதிரி இது நிறைய எடுத்துக்கலாம். தென் ஒரு வேளை ஃபுட்டுக்கு பதிலாக ஆல்டர்னேட் ஆப்ஷனாக சாலடு, இல்லை ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட்ஸ், அந்த சூப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வேளை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு வேளை கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக வச்சுட்டு ப்ரோட்டீன், ஃபைபர்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நைட்டு டின்னருமே சீக்கிரமாக சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா சாப்பிட்ட உடனே போய் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறது, படுக்கிறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். சாப்பிட்ட உடனே ஒரு மைல்டான ஒர்க்கு, வீட்டில் சின்ன சின்ன ஒர்க்கு அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி பாருங்கள். 10 to 15 மினிட்ஸ் சாப்பிட்ட உடனே உட்காராமல் சின்ன சின்ன ஒர்க்கு அந்த மாதிரி, இல்லை மைல்டாக ஸ்லோ வாக் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாவே சாப்பிட்ட உடனே வெயிட் போடுறது அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் ஒரு நாளைக்கு 1 hour வாக்கிங், ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறோம். தென் சடனாக நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன், உடனே வெயிட் ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி எதுவும் பண்ணாதே. நம்ம ஹெல்த்தியான வேலை தான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அது வெயிட் எந்த அளவுக்கு நம்ம ஸ்லோவாக போட்டுச்சோ அந்தளவுக்கு நம்ம ஸ்லோவாக தான் ரெடியூஸ் பண்ணணும். சடனாக ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் 1 வீக்கில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மிஸ்டேக் பண்ணக்கூடாது எப்பயுமே. ஸோ மைல்டான கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் ஆட் பண்ணிகிட்டே போங்க. தென் வீக்லி ஜிம்முக்கு போக முடியும் அப்படின்னா வீக்லி ட்ரைஸ் 3 நாள் ஒர்க் அவுட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தென் எக்ஸசைஸ் மஸ்ட்டு. ஒரு 1/2 hour டெய்லி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தென் யோகா பண்ணுறவங்க டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour யோகா எக்ஸசைஸ் பண்ணாவே போதும். தென் நம்ம ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணாவே வெயிட் ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். அதுக்காக சாப்பிடாமலே இருக்கக்கூடாது. சாப்பிடாமலே இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகும். ஸோ மைல்டாக எடுத்துக்கணும். ஓகே,